தேமுதிக கட்சி தொடங்கியதிலிருந்து தற்போது வரை கூட்டணி வைத்துள்ள கட்சி விவரங்கள் குறித்து பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்தால் கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்கி ஓராண்டான 2006இல் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட அக்கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நிலையில் விஜயகாந்த் மட்டும் விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2008 மக்களவை தேர்தலிலும் தேமுதிக தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. பின்னர் 2014 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டும் பின் 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணிகளான மதிமுக, விசிக, இடதுசாரிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைந்து தேமுதிக தேர்தலை எதிர்கொண்டது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்து விலகி டிடிவி தினகரனின் கட்சியான அமமுகவுடன் கூட்டணி அமைத்தது. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவியது. இந்நிலையில் தற்போது முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக தேர்தலை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக கட்சி தொடங்கியதிலிருந்து தற்போது வரை கூட்டணி வைத்துள்ள கட்சி விவரங்கள் குறித்து பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்தால் கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்கி ஓராண்டான 2006இல் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட அக்கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நிலையில் விஜயகாந்த் மட்டும் விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2008 மக்களவை தேர்தலிலும் தேமுதிக தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. பின்னர் 2014 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டும் பின் 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணிகளான மதிமுக, விசிக, இடதுசாரிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைந்து தேமுதிக தேர்தலை எதிர்கொண்டது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்து விலகி டிடிவி தினகரனின் கட்சியான அமமுகவுடன் கூட்டணி அமைத்தது. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவியது. இந்நிலையில் தற்போது முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக தேர்தலை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.